அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தானாக நடக்கக்கூடிய நல்லவையாக டிசம்பர் 12ஆம் தேதி 2024 முதல் அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிரடியாக சந்திரன் மற்றும் சூரியனில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது தானாக நடக்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் சூரியன் 16ஆம் தேதி முதல் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாகியஸ்தானம் ஆகிய 9இல் நுழைகிறார். ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனினுடைய இந்த மாறுதல் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியாகவும் மேசராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதியாகவும் திகழக்கூடியவர் சூரியன். அவர் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் நுழைந்து சப்தம பார்வையை 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் பார்ப்பதால் தானாக நடக்கக்கூடிய நல்லவையாக பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது சந்திரனும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சாதகமாக வலம் வருகிறார். எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி வெற்றி வாய்ப்பு நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நவம்பர் 11ஆம் தேதி முதல் மிக வலுவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. இது மட்டுமல்லாது இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரித்தாலும் கூட தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் தான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் வக்ரகதியில் வீற்றிருந்தாலும் கூட மிக வலுவாக இந்த தருணம் முழுவதுமே நல்ல மாற்றத்திற்கும் நன்மைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. குடும்பஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. வீண் விரய செலவுகள் அனைத்தும் சுப விரயங்களாக மாறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறதுங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் தம் பணியை சரியாக உணர்ந்து செயல்படக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் விலகி நீங்கள் நினைக்கக்கூடிய உறவு பலப்படக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை வக்ரம் பெற்று சஞ்சரித்தாலும் குருவிடம் இருந்து நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் குரு பகவான் நல்ல மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. இல்லத்திலும் சரி உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளிலும் நல்ல மாற்றம் நிறைவாக உண்டு. ஏனென்றால் சனி மிகவும் வலுவாக லாபஸ்தனியாக ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. சனி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகளை நிறைவாக கொடுக்க போகிறாருங்க. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் சனி செவ்வாயின் பார்வையாலும் சில சிக்கல்கள் ஏற்பட்டாலும் கூட அவை விலகி நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான நல்ல வாய்ப்பை லாபஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஒரு வகையில் ராசியின் நீச்ச அதிபதியாகவும் சனி இருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் மங்கள ஓசை கேட்பது மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து மோதல்களும் விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. உத்தியோக ரீதியாக நியாயமாக கிடைக்க வேண்டிய பல சலுகைகள் உங்களை தேடி வரும். எளிதில் சிறு முயற்சியிலே நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான முன்னேற்றங்களை இந்த வேளையில் நிச்சயமாக சந்திக்கலாம். பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. சனி சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் தொழில்துறையில் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மாற்றங்கள் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. லாபத்தை புதிய முதலீடுகளாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் விரைவாக கிடைக்கிறது. நிலம் மற்றும் தங்க நகை ஆபரணத்தில் முதலீடு செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வந்திருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தில் நீங்கள்
எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் நிகழ்கிரகமாக இருக்கக்கூடிய ராகு விரயத்தில் இருந்தாலும் கூட கேது மிக வலுவாக யோகஸ்தானமாகிய 6ல் இருக்கிறார். எனவே நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பாலும் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உண்டு. ராகுவினால் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. அங்கு வக்ரம் பெற்று தைரியஸ்தானத்தை நோக்கி வகருகிறார். ராசியின் அதிபதி வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் வக்ரம் பெற்று தைரியஸ்தானத்தை நோக்கி நகர்வது மிக பெரிய அளவில் நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அவை தாமாக விலகுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்ற பாதையில் வழிவகை செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே செவ்வாய் வக்ரம் பெற்றிருந்தாலும் பாதையில், உங்களுடைய முன்னேற்ற பாதையில் ஏற்படக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள், தோஷங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை போன்றவை விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கால்நடை வளர்ப்பில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் வரும். விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே கணித்து நன்கு திட்டமிட்டு செயல்படுவதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க சுக்கிரன். நினைப்பதை காட்டிலும் கர்மஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் ஒரே ராசியில் இல்லாமல் தனித்தனி இடத்தில் இருப்பதும் அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்வதோடு மட்டுமல்லாது தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாகவும் பல நிகழ்வுகளை மாற்றி கொடுக்கின்றன. ஏனென்றால் அஷ்டமத்தில் வித்யாகாரகரான புதன் இருப்பதால் இந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் பல பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. சுக்கிரன் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அடுக்கடுக்காக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே மேசராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாகவும் தாமாக நடக்கக்கூடிய பல நல்லவை என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வழிபாடு செய்வதால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் நிச்சயமாக விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி தாமாகவே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.